நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. எரேமியா 1:4-8 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறை வாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைத்தானே என்றே. ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். சிந்தனை: எரேமியாவின் அழைப்பு பற்றி இங்கு சிறப்பாக கூறப்பட்டுள்ளது. அழைப்பு என்பது கேட்டு பெறுவதல்ல, அது இறைவன் தருவது. மனிதர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சூழ்நிலையில் தம் அழைப்பை உணர்ந்தாலும் அது காலத்தை கடந்தது. ஏனெனில் இறைவன் காலத்தை கடந்தவர். நாம் நம்மை அறியும் முன்னரே இறைவன் நம்மை அறிந்துள்ளார். நாம் பிறப்பதற்கு முன்பே கடவுள் நம்மை அழைத்து விடுவதால் அழைப்பில் மனித தகுதிகளுக்கும் பெருமைகளுக்கும் இடமில்லை. அழைக்கப்படும் மனிதர் தமது தகுதியின்மையை, விருப்பமின்மையை வெளிப்படுத்தினாலும் இறைவன் அதை பொருட்படுத்துவதில்லை. காரணம், நாம் நம்மை அறிந்துள்ளதை காட்டிலும் இறைவன் நம்மை அதிகம் அறிந்துள்ளார். இங்கு மனிதருக்குள்ள சுதந்திரமும் தன்னுரிமையும் மறுக்கப்படுவதில்லை. மாறாக இறைவன் தாம் விரும்பியதை செய்து முடிக்கிறார். மேலும் இறைவன் அழைக்கப்படுபவர் மீது வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையும் இறைவனது திட்டத்தை மனிதரால் மாற்ற முடியாது என்ற உண்மையும் இங்கு புலப்படுகின்றன. சொல் இதற்காக தான் அழைப்பு தரப்படுகிறது. அழைக்கப்படுபவரின் விருப்பம் அல்ல, அழைப்பவரின் திருவுளமே நிறைவேற்றப்பட வேண்டும். அத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் அவரே தருகின்றார். இறைவனின் உடனிருப்பு தான் இறைவாக்கினரின் ஒரே கையிருப்பு. இப்பணியில் சமரசம் என்னும் பேச்சுக்கே இடமில்லை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. எனவே நம் ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து நாமும் இறைப்பணி செய்ய முன்வருவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.